ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம வந்து வைல் லூப் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். முடிஞ்சால் வந்து இந்த வீடியோ லென்த் வந்து சப்போஸ் பேச போகல அப்படின்னா நம்ம வந்து அந்த பிரேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இல்லைனா பிரேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சேம் எக்ஸாம்பிள் நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதை எப்படி நம்ம வந்து ஃபார் லூப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதே எக்ஸாம்பிளை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நான் வந்து ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். லிஸ்ட்டு, டப்புலு இல்லை டிக்ஷனரி அந்த மாதிரி இதெல்லாம் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபார் லூப் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் லூப் வந்து எங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? பிகாஸ் ஒயிலும் ஃபாரும் வந்து சிமிலர், ரெண்டுமே வந்து சேம் ஆப்ரேஷன் தான் கொடுக்க போகுது. ஃபார் எங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து போன கேஸில் வந்து இந்த ஐ வந்து நம்ம வந்து ஐ ஈக்குவல் டு i+1 நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகிறத நம்ம அவாய்ட் பண்ணோம்ல. அதனால இன்ஃபைனைட்ல வந்து மாட்டிக்கிச்சுல. இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒரு லிஸ்ட்டோ ஏதோ ஒரு எலமெண்ட், ஏதோ ஒரு டேட்டா டைப் இருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசு இருக்கு, எத்தனை டைம் நீங்க அத ஐட்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு லென்த்லாம் தெரியும் அப்படின்னா, நீங்க வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு எத்தனை வாட்டி அந்த லூப்ல நான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ வந்து டைஸ் ரோல் பண்றப்போ, எனக்கு வந்து 6 விழுகிற வரைக்கும் எனக்கு வந்து நான் டைஸ் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா, எனக்கு வந்து எத்தனை டைம் நான் ரோல் பண்ணா எனக்கு 6 வருங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ, அப்போ நான் வைல் லூப் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ, இதுதான் வந்து ஃபார் லூப்புக்கும், வைல் லூப்புக்கும் உள்ள டெக்னிக்கல் டிஃபரன்ஸ். இப்போ வந்து கோடிங் அண்ட் சின்டாக்டிக் டிஃபரன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபார் வந்து சிமிலர் தான். எப்படி வந்து ஆரம்பிக்கும்னா, ஃபார் ஒரு இப்போ வந்து என்னன்னா, ஆ ஆ நம்ம வந்து சும்மா வந்து ஒரு வேரியபிள் ஒண்ணு குடுத்துக்கணும். இன் இன்கமன் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். மார்க் லிஸ்ட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, கோலன். இப்ப எப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மார்க் லிஸ்ட்ங்கிறது வந்து இதுங்கிறது ஒரு லிஸ்ட் இப்போ. இப்ப என்னன்னா, இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு வேல்யூவ வந்து இது வந்து இட்ரேட் பண்ணு. ஒரு வேல்யூவா போ அப்படிங்கிறது நம்ம ஃபார் லூப்க்கு வந்து சொல்றோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்க்ல வந்து 100 வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த ஆக்ஷன்ஸ் முடிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் இது பண்றப்ப அந்த மார்க்ல வந்து 20 வேல்யூ இருக்கும். ஸோ இங்க நீங்க இந்த i ஈக்குவல் டு i+1 அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க தரவே தேவையில்ல. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்றதுல ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஒயில் லூப்பை விட. ஒரு ஃபைனைட் சோர்ஸுக்கு நீங்க யூஸ் பண்றப்போ. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? சேம் திங். நம்மளோட கிரேட்ஸ் ஃபார் லூப் இதில் வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். பாஸ் இஃப் மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 50 எல்ஸ் ஃபெயில். கரெக்டா? ஸோ அப்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த இட்ரேட்டர் i ஈக்குவல் டு 0 டிஃபைன் பண்ணல, கண்டிஷன்ஸ் எதுவும் கொடுக்கல, i ஈக்குவல் டு i+1 எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இந்த இந்த அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இன்கமன் போட்டு அந்த ஒரு வேல்யூவை எடுத்து ஆக்சஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் அவுட்புட் வந்து எடுக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து கிரேட்ஸ் ஃபார் லூப்பை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு சேம் ரிசல்ட் வந்து கொடுத்துருச்சு. பாஸு, ஃபெயிலு, பாஸ், ஃபெயில், பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் இருக்க சின்டாக்டிக்கல் டிஃபரன்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம லிஸ்ட்டு பார்த்துட்டோம். டப்புளில் பார்த்துடலாம். ஸோ இதே எக்ஸாம்பிளே நம்ம வந்து டப்புளில் கொடுக்கலாம். கரெக்டாக? ஜஸ்ட் வந்து இந்த மார்க்கை மட்டும் நான் டப்புளில் கொடுத்துக்கிறேன். இது மற்றபடி வந்து மார்க் டப்புள்னு வச்சுக்கலாம். கிரேட்ஸ் டப்புள் ஃபார் லூப்னு வச்சுக்கலாம். டப்புள் ஃபார் லூப் டாட் அப்பன். ஏன்னா நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணுறதுனால அதை நம்ம லிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஏன்னா டப்புளில் நம்ம ஆட் பண்ண முடியாது இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் வந்து சேம் தான். அதனால அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கிரேட்ஸ் டப்புள் ஃபார் லூப் கொடுத்தோன்னா ஸோ பாஸ் ஃபெயில், பாஸ் ஃபெயில், பாஸ். ஸோ இப்போ வந்து டிக்ஷனரியை வந்து நம்ம எப்படி வந்து ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ வந்து அதே எடுத்துக்கலாம். மார்க் இப்போ நம்ம வந்து டிக்ஷனரியில் வந்து உங்களுக்கே தெரியும், நம்மளால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நான் அந்த டிக்ஷனரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியாக நம்ம கிரியேட் பண்ணுவோமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு கீ வந்து இண்டெக்ஸிங் கிடையாது. இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு டிக்ஷனரியை வந்து லூப் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபார் மார்க் டிட் ஃபார் லூப் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறவங்களுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா,
எனக்கு வந்து அதோட கீஸை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ மார்க்கில் வந்து வெறும் கீஸ் மட்டும் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து மார்க்கு கம்மா மார்க் டிக்ட் ஃபார் லூப் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட இது கீ, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? கிரேட்ஸ் டிக்ட் ஃபார் லூப்பு. இப்போ எனக்கு என்னன்னா, நமக்கு வந்து ஒரு அப்பெண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இங்கேயும் டிக்ஷனரி யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மார்க்குக்கு பதில் இங்கே ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேம் கரெக்டாக இருக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டூ இப்போ இதே கண்டிஷன் தான். பாஸ். ஸோ இப்போ நான் மேலேருந்து கண்டிஷனை காப்பி பண்ணிட்டோம். இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும். இங்கே இது வந்து மார்க் கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து இது வச்சுருக்கோம். மார்க் கீங்கிறதுனால கீ கொடுத்தா நமக்கு வேல்யூ கிடைக்காது. ஸோ அதனால் மார்க் டிக்ட் ஃபார் லூப் நம்ம கீ எது வேல்யூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், வேரியபிளில் ஸ்டூடெண்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ரன் பண்ணலாம். ரன் பண்ணிவிட்டு கிரேட்ஸ் டிக்ட் ஃபார் லூப் பார்த்தோம்னா, ஸோ பாஸ் ஃபெயில் பாஸ் பாஸ் ஃபெயில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், டேரெக்டாக நீங்கள் ஒரு டிக்ஷனரி லூப் பண்ணிங்கன்னா அதோட கீஸ் மட்டும் நமக்கு வந்து எடுத்து கொடுக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இல்லை எனக்கு வந்து வேல்யூஸ் மட்டும் ஒரு லிஸ்ட்டாக வேணும், இல்லை எனக்கு கீஸ் மட்டுமே வந்து லிஸ்ட்டாக வேணும்னா இப்படி யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட்னா டாட் இப்போ இந்த டிக்ஷனரியை வந்து இது பண்ணிட்டு டாட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இப்படி கொடுத்தீங்கனாலும் இது வந்து சேம் ரிசல்ட் தான் எனக்கு கொடுக்கும். மை பேட். ஸோ கீஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணேன்னா சேம் பாஸ் பாஸ் ஃபெயில் பாஸ் அப்படின்னு தான் வந்திருக்கு. இல்லை எனக்கு வந்து இது வந்து ஒரு டிக்ஷனரியே வேணாம், இப்போ சும்மா ஒரு காப்பி பண்ணிட்டு எனக்கு இது வந்து பழைய மாதிரி லிஸ்ட் வேணும். எனக்கு வந்து நீங்கள் டிக்ஷனரியை வந்து இது பண்ணுறதுக்கு எனக்கு டேரெக்டாக வேல்யூ எனக்கு வந்து எந்த ஸ்டூடெண்ட்லாம் முக்கியம் இல்லை, டேரெக்டாக வேல்யூ மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு பழைய மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணோன்னா அப்போ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடும்னா பழைய மாதிரி பண்ணிடலாம். அதை நம்ம லிஸ்ட்டாக மாற்றிட்டோம். இப்போ வந்து கிரேட் டிக்ட் ஃபார் லூப் டாட் அப்பெண்டு இப்போ வந்து பழைய இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ காப்பி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து மார்க்குன்னு திரும்பி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிரேட் டிக்ட் ஃபார் லூப் பார்த்தோம்னா பாஸ் ஃபெயில் பாஸ் பாஸ் ஃபெயில் பாஸ் ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிக்ஷனரி எப்படி வந்து ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணணும், டப்பில் எப்படி ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி வந்து லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரிங்கும் சரி பார்த்துடலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எஸ் இன் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னா பிரிண்ட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இப்போ என்ன பண்ணும், ஒரு கேரக்டராக இது வந்து இட்ரேட் பண்ணி நமக்கு வந்து லிஸ்ட்டு கொடுக்குது. ஸோ அதே தான் அதே மாதிரி நீங்கள் வைல் லூப்லேயும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸிங் வச்சுட்டு இதே மாதிரி வந்து நம்ம ஃபார் லூப்லேயும் கொடுத்தோம்னா அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு கேரக்டராக நமக்கு லூப் பண்ணி கொடுத்துருது. ஸோ இது ஒன்று பண்ணலாம். ஸோ ஒரு அட்வான்ஸ்டு டாபிக் கைஸ். இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த டிக்ஷனரி எக்ஸாம்பிளை வந்து திரும்பி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா நமக்கு வந்து இங்கே டிக்ஷனரி நம்ம இப்படி வந்து நம்ம இட்ரேட் இது பண்ணுறப்ப வெறும் நமக்கு வந்து கீஸ் மட்டும்தானே நமக்கு கொடுக்குது. ஸோ அப்போது அந்த பர்டிகுலர் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிள் அந்த டிக்ஷனரி வேரியபிள் போட்டு அந்த கீயை போட்டு வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நமக்கு வேல்யூ வந்துருச்சுன்னா நமக்கு ஈஸி இல்லை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த கான்செப்ட் பேர் டப்பிள் அன்பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு இதில் நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் தானே யூஸ் பண்ணுறோம், மார்க். ஸோ இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டாட் கீஸ் வேல்யூஸ்ன்னு கொடுத்தல ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆயிரும்னா இந்த வந்து நம்ம வந்து கீ வேல்யூ எடுத்து அந்த கீயை வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறதுலையும் அந்த வேல்யூ வந்து மார்க்லேயே நம்ம கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக இங்கே இந்த மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக மார்க் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து கிரேட் டிக்ட் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ் ஃபெயில்னு வந்துடும். இதில் நான் சும்மா உங்களுக்கு வந்து டம்மி ஆக்கிட்டு இப்போ நான் வந்து கிரேட் டிக்ட் ஃபார் லூப் ரன் பண்ண எம்டி வருது. இப்போ நான் திரும்பி வந்து இதை ரன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை உங்களுக்கு ரன் பண்ணுறேன்.
அப்போ ஸ்டூடெண்ட் பாஸ், ஃபெயில், பாஸ், ஃபெயில், பாஸ், ஃபெயில், பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வந்து நெறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டப்பிள் அன்பேக்கிங்கிற கான்செப்ட். இது நீங்க இப்படியும் குடுக்கலாம். நீங்க பிராக்கெட்ஸ் குடுத்தும் குடுக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த தான் கரெக்ட்டா தான் ஒர்க் ஆகும். ஸோ, இப்ப நம்ம வந்து ஃபார் லூப் எப்படி வந்து டிக்ஷனரில யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப்ப வந்து எப்படி ஸ்ட்ரிங்ஸ்ல யூஸ் பண்ணலாம், லிஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், டப்பிள்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் டப்பிள் அன்பேக்கிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட்டையும் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து ஆ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா எப்படின்னா, ஒரு ஃபார் லூப்ல நம்ம வந்து பாதியிலேயே வெளிய வரணும். இல்ல ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷன் வந்துச்சுன்னா, எனக்கு வந்து வேற ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும். மத்த எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாரி ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன் கைஸ். பாய்.